அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டெல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 6 எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான், வெப்பன்ஸ் ரிஃபைனிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு இருந்திருப்பான். அவனுக்குன்னு தனியாக ஒரு டெக்னிக் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருப்பான் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போது இந்த ஒரு எபிசோட் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்டர்ன் எம்பரரை காட்டுறாங்கப்பா. இங்கே தானே நம்ம ஹீரோ இருக்கான். அவருக்கு என்னென்னா, இவன் ரிஃபைனிங் பண்ண இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கிட்டே இருக்கான். அதான் ஒருத்தன் சொல்கிறான், இந்த மனுஷன் கேட்குற ஸ்டோனுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படிங்கிறான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை அவன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், ப்ராக்டிஸ் பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ எம்பரரோடைய ஒய்ஃப் கேட்குறாங்க, அதாவது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த செக்டாரை ஜாயின் பண்ணான் இல்லையா, அவன் ஜாயின் பண்ணதுக்கு இவர் எந்த ஒரு கிஃப்ட்டுமே கொடுக்கல. அதான் இந்த மனுஷனுக்கு ரொம்ப கவலை. இவருக்கு என்னென்னா, என்னால் ஒரு ஹை லெவல் வெப்பன் கூட கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, இந்த வெப்பன் ரிஃபைன் பண்ணுற ஒரு ஆள் இருக்கான்ப்பா, அவனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர பிஸியான ஆள் போல தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரிஃபைனிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு வாங்குவாரோ அதை விட 10 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாராம். என்ன பண்ணுறது, டிமாண்ட் அதிகமாக போச்சுல்ல. சரி பரவாயில்ல, அவனை வர வைப்போம். அட்லீஸ்ட் அவன் ரிஃபைன் பண்ணுறதை பார்க்கும்பொழுது நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கற்றுப்பானான். ஸோ அவனுக்காகவாவது வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சேருது. ஹீரோ என்ன யோசிக்கிறான், என்னடா இந்த மனுஷனுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சி போச்சு போல தெரியுது, இங்கேருந்து போக விட மாட்டார் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஏன்னா இவனுக்காக ஒரு வெப்பன்ஸ் பண்ணுறவரையே வர வைக்கிறாங்க இல்லையா, இது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருமே கூடியிருக்காங்க. அந்த எம்பரருடைய பொண்ணு பையன் எல்லாரும் இருக்காங்கப்பா. இப்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த எம்பரரோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட கேட்குறான், என்னப்பா நீயும் வந்திருக்க, உனக்கும் இதெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லை நீ கூட ரிஃபைனிங் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம், நம்ம ஸ்டோரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டோன்ஸையுமே காலி பண்ணிட்டியாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அந்த டைமில் இந்த பையன் என்ன கேட்குறான், அப்போ உன்னால் எனக்கு ஒரு ஹெவன்லி வெப்பன் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, டே அவனுக்கு கஷ்டம் கொடுக்காத, ஹெவன்லி வெப்பன் செய்யணும் அப்படின்னா பல மில்லியன் இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், தேவையில்லாத கஷ்டத்தை அவனுக்கு கொடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ ஆல்ரெடி வெப்பன்ஸ் எல்லாம் ரிஃபைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா நார்மல் மெட்டீரியல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியே ஹெவன்லி வெப்பன் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தீங்கன்னா அங்கிள் லேண்ட்கிட்டையும் செஞ்சு காட்டியிருக்கான். அந்த மனுஷனுக்கு பார்த்து பயங்கர அதிர்ச்சி, என்னடா சாதாரண மெட்டீரியல் யூஸ் பண்ணியே நீ இந்த அளவுக்கு வெப்பன்ஸ் அப்படிங்கிறது சரியே, அப்போ ப்ரெஷியஸ் மெட்டல் அப்படிங்கிறது கிடைச்சதுன்னா எந்த அளவுக்கு செய்வேன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஏன்னா இவனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா பெரிய லெவல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கிடைக்கணும். பெரிய லெவல் ஸ்டேட்டஸ் கிடைக்கணும் அப்படின்னா இவன் ஹெவன்லி வெப்பன்ஸ் அப்படிங்கிறத ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது இந்த வெப்பன்ஸ் ரிஃபைன் பண்ணுறவர் இருக்கார் இல்லையா, அவர் உள்ளுக்குள்ளே வராரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் மாஸ்டராக, அதாவது வெப்பன்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய கிராண்ட் மாஸ்டர். கிட்டத்தட்ட காட் கிங்க்கு என்ன மரியாதை இருக்குமோ அந்த மரியாதை இந்த மனுஷனுக்கு இருக்குப்பா. உள்ளுக்குள்ளே வரும்போதே ஒரு அகங்காரம் இருக்குது அவருடைய நடையில். என்ன சொல்கிறாரு, மெட்டீரியல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க, நான் வெப்பன் ரிஃபைனிங் பண்ணும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சத்தமே வரக்கூடாது. அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னா ரிஃபைனிங் ஃபெயில் ஆகிடும், என்ன நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது சொல்லிட்டு பயங்கரமாக ஆர்டர் போடுறாருப்பா. வேறு வழியே இல்லாமல் எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா ரிஃபைனிங் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த ஒரு மனுஷன் ஆரம்பித்த உடனே இவர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவல் ப்ரெஷியஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறத வச்சு தான் செய்கிறான். ஆனால் ஏகப்பட்ட மெட்டீரியல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் இவன் யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கஷ்டமான டெக்னிக் தான். நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஒரு வழியாக ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸை வேஸ்ட் பண்ணி ஒரு வெப்பன் அப்படிங்கிறத செஞ்சு முடிக்கிறான்ப்பா. இப்போது பக்கத்தில் இருக்க காட் கிங் நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாரு, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், இவர் ஒரு ஹெவன்லி டெய்டி வெப்பன் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட மெட்டீரியலை வேஸ்ட் பண்ணிட்டாரு, ஆனால் அவர் யூஸ் பண்ண டெக்னிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு அப்படின்றான். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்க மனுஷனுக்கு கோவம் வருமா வராதா, அவர் என்ன கேட்குறாரு, டேய் நீ ஒரு குழந்தை, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய டெக்னிக்கை பற்றி கமெண்ட் பண்ணுவேன், எந்த பேசிஸில் நீ கமெண்ட் பண்ண சொல்லு அப்படிங்கிறாரு. இவன் ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டு என்ன சொல்கிறான், சாதாரண ஒரு ஹெவன்லி வெப்பன் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 48 மெட்டீரியல் நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறான். ஆனால் அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, தம்பி வெப்பன் ஃபோர்ஜிங் பண்ணும்போது மெட்டீரியல் வேஸ்ட் ஆகிறதுலாம் சகஜம், அதுவும் ஹெவன்லி வெப்பன் செய்யும்போது இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படிங்கிறாரு. இவன் ஒத்துப்பானா, வாய்ப்பே கிடையாது. அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், தம்பி இந்த மாதிரி ஹை லெவல் ஹெவன்லி வெப்பன்லாம் செய்யும் பொழுது இந்த மாதிரி மெட்டீரியல் வேஸ்ட் ஆக தான் செய்யும், இதெல்லாம் வர்த்து தான்ப்பா அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் ஹை லெவல் ஹெவன்லி வெப்பன் சொல்கிறீங்க, இதுலேயே 3 கேட்டகரி வேறு இருக்கான், அதாவது ஹை லோ மீடியம் சொல்லிட்டு 3 கேட்டகரி இருக்குது, உங்களது என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் செஞ்சதில் பிழை இருக்குது அப்படின்ட்டான். அந்த மனுஷனுக்கு சரியான காண்டாயிடுச்சு. கிராண்ட் மாஸ்டரில் சும்மா இருப்பாரா, உன்னால் முடிஞ்சால் செஞ்சு காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு. ஓகேங்க செஞ்சிட்றேன்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுறான், ராஜா மெட்டீரியல் கொடுக்குறாரு. இவ்வளோலாம் வேணாங்க, அதில் இருக்க பாதி கொடுங்க போதும்னு சொல்லிட்டு வெறும் பாதியை மட்டும் வாங்கி அவன் பாட்டுக்கு ரிஃபைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான்ப்பா. இப்போ அங்கே இருக்க ஒருத்தன் சொல்கிறான்,
ஏங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷனில் பயங்கர பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க, ஒருவேளை செஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, அவன் வேணா ஃபார்மேஷனில் பெரிய ஆளாக இருக்கட்டும்டா, ஆனால் ஸ்டார்டிங்கில் வெப்பன்ஸை ரிஃபைன் பண்ணணும்ல, அது அவனுக்கு தெரியணும்ல, எனக்கு தெரிஞ்சு இருக்காதுடா அப்படிங்கிறான். ஆனால் இவனோட அந்த வெப்பன் ரிஃபைனிங் டெக்னிக்கெல்லாம் பார்க்க மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளு விட ஆரம்பிக்குது. அந்த சுத்தியை வேற எடுத்து அடின்னு அடிக்கிறான் பாருங்க. அப்போவே மனுஷன் ஒரு மாதிரி ஆயிட்டான். கத்தியுமே வந்து ஓரளவுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அந்த கிராண்ட் மாஸ்டர் கேட்குறாரு, நீ எத்தனை வருஷமா ரிஃபைனிங் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான், ஃபியூ மில்லியன் இயர்ஸ் அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து பயங்கர ட்ரில்லியன் ஆஃப் இயர்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காராம். இதில் என்ன பெருமை வேண்டியிருக்கு. அதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணுறான், நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ இப்படியே நெக்ஸ்ட் போயிட்டு அந்த ஒரு வெப்பனை வந்து கம்ப்ளீட்டாக ஃபோர்ஸ் பண்ணி முடிச்சிடறான்ப்பா. இந்த மனுஷனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆக்டிவேஷன் ஒரு டெக்னிக் இருக்குது. அது செய்யறதுக்கு இந்த மனுஷனுக்கு 1000 வருஷம் ஆகுமா. இவனடா ஒரு செகண்டில் முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேனு பார்த்துக்கிட்டு இருக்கான்ப்பா. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணனா, அந்த ஒரு கத்தியை கொடுக்குறான். கொடுத்து நீங்களே செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சோல் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஹை லெவல், அந்த அளவுக்கு இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, தம்பி உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ வந்து ஏமாத்துற அப்படிங்கிறாரு. அதான் அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, எப்பா நம்ம கண்ணு முன்னாடி செஞ்சதை நீ எப்படி ஏமாத்துறான்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதான் அந்த மனுஷன் சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, உண்மையாக பொய்யோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்றாரு. அதாவது சண்டை போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ என்ன சொல்கிறான், ஓகேப்பா பார்த்துலான்னு சொல்லிட்டு அவனோட ஆள் ஒருத்தனை வர வைக்கிறான்ப்பா. ஆக்சுவலாக ஹீரோ பக்கம் வந்திருக்கவன் வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் ஹெவன்லி டேட்டி, ஆனால் இந்த கிராண்ட் மாஸ்டர் பக்கம் இருக்கிறவன் ஹை லெவல் ஹெவன்லி டேட்டி. ஸோ பவர் லெவல்லையே இவங்க 2 பேருக்குமே ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சண்டை எப்படி போக போகுது தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சண்டை ஆரம்பித்த உடனே ஆப்போனண்ட்டு வேற லெவலில் அடிக்கிறாங்க. ஏன்னா அவனுடைய ஸ்ட்ரென்த் வந்து பயங்கரமாக இருக்குது. இருந்தாலுமே நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுக்கிட்டே இருக்கான். இப்படியே சண்டை போய்கிட்டே இருக்கும்போது நடுவில் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ வந்து உன்னோட கத்தியை முழுசாக நம்பு, அது வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும், சண்டே அதுக்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படிங்கிறான். ஆனால் என்னதான் இருந்தாலும் சரி, ஆப்போனண்ட்டு வேற லெவலில் அடிக்கிறாங்க. நம்மால் வந்து லிட்டரலாக தோற்று போகிற நிலமையில தான் இருக்கான். ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோ தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், எப்பா நீ வந்து கிராண்ட் மாஸ்டர்னு சொல்கிற, ஆனால் உனக்கு வந்து ஹை லெவல் ஹெவன்லி வெப்பன் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு கத்தியிலேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஃபியூம்ஸ் மாதிரி வெளியில் வருதுங்க. வந்தது என்ன பண்ணுது, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஆப்போனண்ட்டால் சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியல, விட்டுருந்தா கொண்டிருப்பான் போல தெரியுது. ஸோ ஈஸியாகவே அவனை டிஃபீட் பண்ணி முடிச்சிட்டான். சண்டை முடிஞ்சு போச்சு, நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த கிராண்ட் மாஸ்டர் கேட்குறாரு, எப்பா நீ யூஸ் பண்ணிய ஒரு ஃபோர்ஜிங் டெக்னிக்கு, அதுக்கு என்ன பேர், நீ எங்கேருந்து கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு பேர் வந்து 1000 ஃபோல்ட் டெக்னிக். அது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னும் பல டெக்னிக்கை ஒன்று சேர்த்து எனக்கான ஒரு மெத்தடை நான் உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிறான். அந்த மனுஷன் அப்படியே யோசிக்கிறான், இந்த 1000 ஃபோல்ட் டெக்னிக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். காரணம் என்னென்னா, ஹீரோட மாஸ்டர் எல்லாருக்குமே தெரியும். அதான் அந்த மனுஷன் சொல்கிறான், இந்த 1000 ஃபோல்ட் டெக்னிக்கை அவன் யாருக்குமே சொல்லி தரலையே, உனக்கு மட்டும் எப்படி தெரியும், நீ எங்கேருந்து கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்கும்பொழுது ஹீரோ பங்கமாக போட்டு உடைக்கிறான். இந்த மாதிரி அவர் என்னுடைய மாஸ்டர், அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, மிஸ்ட்ரி டெம்பிளோடைய அடுத்த ஓனர் நான் தான் அப்படின்னு உடனே சுத்தம் அந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. அந்த கிராண்ட் மாஸ்டர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து வெளில போயிட்டான். இப்போ எல்லாருமே கீழே இறங்கி வராங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து எனக்கு ஒரு வெப்பன் செஞ்சு தரியா, எனக்கு ஒரு வெப்பன் செஞ்சு தரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நம்ம ஹீரோ தான் வந்து மிஸ்ட்ரி டெம்பிளோட நியூ ஓனர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எங்கே போகுது, இன்னொரு செக்டாருக்கு போகுது. யார் சொல்கிறதுனா இந்த கிராண்ட் மாஸ்டர் தான் போய் சொல்கிறான். இதை கேட்டோன்னா அந்த மனுஷனுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடா இது வம்பா போச்சு, அவன் எதுக்கூட அந்த செக்டாரில் போய் சேர்ந்தான், நம்ம கிட்ட தானே வந்திருக்கணுன்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனோட பையனை கூப்பிட்டு, இந்த பாரு நீ போய் அவன்கிட்ட பேசி அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்பரரோட ஒய்ஃபு, அவங்க பொண்ணு 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்னியும் இருக்கான்ல, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுட்ருக்காங்க. அந்த பொண்ணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்கும் தான். ஸோ இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக உள்ளுக்குள்ளே வருவானா. இவங்க என்ன யோசிக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச அவனும் வந்து கல்யாணத்தை பற்றி தான் பேச வரான் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்தவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி மேரேஜ் செலெக்ஷன் நடக்குது, அங்கே போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை கேட்ட உடனே இந்த பொண்ணுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா இவன் ஆல்ரெடி கேட்டிருப்பா உனக்கு வந்து அவளை தெரியுமான்னு. இவன் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். அதான் அவன் சொல்கிறான், இல்லைங்க நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் உங்கள் பெர்மிஷன் கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருமே ஓகேப்பா போய் பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, இவனை தனியாக கூப்பிட்டு போய் அவள் கேட்குறா, நான் உங்ககிட்ட கேட்டேன்ல உனக்கு தெரியுமான்னு, நீ வந்து தெரியாதுன்னு சொன்னியா, என்ன நீ ஏமாத்துறியா அப்படிங்கிறா. அவனா சொல்கிறான், அப்படிலாம் இல்லை, அவளை எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும்,
அவளை தேடி தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன் அப்படிங்கிறான். ஸோ உன்னை ஏமாற்றணுன்ற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இவளும் பார்க்குறா, ஆமாம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நோட் பண்ணி பார்த்தா இவன் எப்போவுமே என்னை ரிஜெக்ட் பண்ணி தான் இருந்திருக்கான், நான் தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாப்பா. இதோட இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.